ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2 கர்ப்பத்திலிருந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் 19. ச தேவகி சர்வ ஜகன்னிவாசு நிவாசு நிவாச பூத நிதராம் ந ரேஜே போஜேந்திர கேஹே அக்னே சிகேவருத்தா சரஸ்வதி ஞானகலே யதா சதி. வேர்ட் பை வேர்ட் மீனிங். சா தேவகி, அந்த தேவகி, சர்வ ஜகத் நிவாஸ், எல்லா பிரபஞ்சங்களையும் பராமரிப்பவரான மத்சானி சர்வபூதானி, பரமபுருஷ பகவானின் நிவாச பூத தேவகியின் கருப்பை இப்போது வசிப்பிடமாயிற்று. நிதராம் விரிவாக, ந இல்லை, ரேஜே ஒளிமயமாகியது, போஜேந்திர கேகே கம்சனுடைய வீட்டின் எல்லைக்குள், அக்னி சிகா இவ தீச்சுடர்களைப் போல, ருத்தா மறைக்கப்பட்ட, சரஸ்வதி அறிவு, ஞானகலை அறிவை பெற்றிருந்தும் அதை விநியோகிக்க முடியாத ஞானகலன் என்ற ஒருவன், எதா அல்லது அதற்கொப்பாக, சதி இருக்கும். டிரான்ஸ்லேஷன். கம்சனின் வீட்டில் சிறைப்பெற்ற தேவகி சகல காரணங்களுக்கும் காரணமும் உலகிற்கெல்லாம் உறைவிடமுமாகிய பரமபுருஷ பகவான் கிருஷ்ணருக்கு உறைவிடமானாள். சிறைப்பட்டிருந்த காரணத்தால் குடத்தில் வைத்த விளக்கு போல அறிவை பெற்றிருந்தும் மனித சமூகத்தின் நன்மைக்காக அதை உலகத்திற்கு விநியோகிக்க முடியாத வஞ்சகனிடத்தில் சேர்ந்த கல்வி போல தேவகி காணப்பட்டாள். பர்பட் பை ஸ்ரீல பிரபாத். ஜெய் ஸ்ரீல பிரபாத். இந்த பதத்தில் ஞானகல என்னும் சொல் மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும். அறிவு விநியோகிப்பதற்காகவே உள்ளது. ஏற்கனவே அதிகமான விஞ்ஞான அறிவு வழக்கத்தில் இருந்த போதிலும் விஞ்ஞானிகள் அல்லது தத்துவவாதிகள் ஒரு குறிப்பிட்ட வகையான அறிவில் விழிப்புணர்ச்சி பெறும்போது அதை அவர்கள் உலகம் முழுவதிலும் பரப்ப முயற்சி செய்கின்றனர். இல்லையென்றால் அந்த அறிவு படிப்படியாக யாருக்கும் நன்மை பயக்காதபடி மறைந்து விடுகிறது. இந்தியாவில் பகவத்கீதையின் அறிவு இருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஏதோ சில காரணங்களால் பகவத் விஞ்ஞானத்தை பற்றிய இந்த உன்னதமான அறிவு உலகம் முழுவதும் விநியோகிக்கப்படவில்லை. இந்த அறிவு மனித சமூகம் முழுவதற்கும் உரியது என்றாலும் இது பரவலாக விநியோகிக்கப்படாமலேயே இருந்து வந்துள்ளது. எனவே பகவான் கிருஷ்ணரே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவாக தோன்றி பகவத்கீதையின் அறிவை உலகம் முழுவதிலும் பரப்பும்படி எல்லா இந்தியர்களுக்கும் கட்டளையிட்டார். யாரா தேகே தாரா கஹ கிருஷ்ணே உபதேசே ஆமார ஆக்ஞாய குரு ஹஜ்ஞா தார ஏய் தேசே. ஸ்ரீமத் பகவத்கீதையிலும் ஸ்ரீமத் பாகவதத்திலும் உள்ளது போல பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் உத்தரவுகளை பின்பற்றும்படி அனைவருக்கும் உபதேசியுங்கள். இதுவே இந்த ஸ்லோகத்தின் பொருளாகும். இவ்விதமாக ஒரு ஆன்மீக குருவாகி இந்த பூமியிலுள்ள அனைவரையும் முக்தியடைய செய்ய முயலுங்கள். சைத்தன்ய சரிதாமிர்தம் மத்திய லீலை 7.128. இதுவே மேற்கூறிய ஸ்லோகத்தின் பொருள். இந்தியாவில் ஸ்ரீமத் பகவத்கீதையின் உன்னத ஞானம் இருந்த போதிலும் அதை விநியோகிக்கும் தங்கள் கடமையை இந்தியர்கள் செய்யவில்லை. எனவே இப்போது இந்த அறிவை திரித்து கூறாமல் உள்ளபடி விநியோகிப்பதற்காகவே கிருஷ்ண பக்தி இயக்கம் நிறுவப்பட்டுள்ளது. பகவத்கீதையின் அறிவை விநியோகிக்கும் முயற்சிகள் முன்பும் இருந்தன என்றாலும் இந்த அறிவு திரித்து கூறப்பட்டு விநியோகிக்கப்பட்டது. ஆனால் கிருஷ்ண பக்தி இயக்கம் இப்போது கீதையின் அறிவை திரித்து கூறாமல் உண்மையுருவில் அளிப்பதால் மக்கள் கிருஷ்ண உணர்வில் விழிப்புணர்ச்சியை பெற்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தர்களாக மாறிக்கொண்டு இருக்கின்றனர். எனவே எதனால் முழு உலகமும் நன்மை அடையுமோ, எதனால் இந்தியாவின் பெருமை மனித சமூகத்தில் அதிகரிக்குமோ அந்த அறிவை விநியோகிக்கும் சரியான கடமை இப்போது துவங்கியுள்ளது. கம்சன் கிருஷ்ண உணர்வை தன் வீட்டிற்குள் சிறைப்படுத்த முயற்சி செய்தான். அதன் விளைவாக பிறகு அவன் தன்னுடைய எல்லா ஐஸ்வர்யங்களுடனும் அழிக்கப்பட்டான். அதுபோலவே பகவத்கீதையின் உண்மையான அறிவு இந்தியாவில் யோக்கியமற்ற தலைவர்களால் முடக்கி வைக்கப்பட்டு வந்துள்ளது. இதன் விளைவாக இந்தியாவின் பண்பாடும் பகவானை பற்றிய அறிவும் மறைந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இப்போது கிருஷ்ண உணர்வு பரவிக்கொண்டிருப்பதால் ஸ்ரீமத் பகவத்கீதையை நன்கு உபயோகிக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2 கர்ப்பத்திலிருந்த பகவானுக்கு தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் 19 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரிபோல்.